வெல்கம் டு சந்துரு மேத்ஸ். எஸ்எஸ்சியோட வெண்டார் சேஞ்ச் ஆயிருக்காங்க அப்படிங்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் வந்து உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இன்னும் சேஞ்ச் ஆகல, சேஞ்ச் ஆகிறதுக்கான ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்குது. ஓகே, இனிமேல் வந்து டிசிஎஸ் இருக்காது. டிசிஎஸ் வந்து ஒரே ஒரு பிட்டில் மட்டும்தான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இதுல 3 விதமான வெண்டார்ஸ் வந்து வரப்போறாங்க. அந்த 3 என்னென்ன, அதை பத்தின டீடைல் இன்ஃபர்மேஷன் தான் வீடியோ நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பட் இதனால நீங்க யாரும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. புது வெண்டார் வந்துட்டாங்கன்னா நம்மளால அட்டன் பண்ண முடியாத மாதிரி கொஸ்டினை கேட்டுருவாங்களோ அந்த மாதிரிலாம் கிடையாது. நம்ம கோர்ஸ்ல நம்ம வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற மாதிரி தான் டீச் பண்ணியிருக்கோம். இதை மனப்பாடம் பண்ணிக்கோங்க, இதை மனப்பாடம் பண்ணிக்கோங்க, இதை இப்படி பண்ணுங்க, அதை அப்படி பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி எதுவுமே நம்ம சொல்லியிருக்க மாட்டோம். ஓகே, எல்லாத்துக்குமே உங்களுக்கு கண்டிப்பா ஃபர்ஸ்ட் பேசிக்ல இருந்தா சொல்லி கொடுத்துருப்போம். ஸோ உங்களுக்கு எல்லாமே அண்டர்ஸ்டாண்டிங்ல இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களால வந்து எப்படி கொஸ்டின் கேட்டாலும் ஆன்சர் பண்ண முடியும். பட் டிஃபிகல்ட்டி லெவல் மாற போறது கிடையாது, சிலபஸ் சேஞ்ச் ஆக போறது கிடையாது. இதை நீங்க நோட் பண்ணிக்கோங்க. எந்த எக்ஸாமுக்கும் சிலபஸ் சேஞ்ச் ஆகல, ஆல்ரெடி என்ன சிலபஸ் இருக்குதோ அதே தான். அந்த கொஸ்டின் கிரியேட் பண்ணக்கூடிய அந்த வெண்டார் மட்டும்தான் சேஞ்ச் ஆக போறாங்க. ஓகே, ஸோ அதை பத்தி நம்ம டீடைலா பார்க்கலாம். இது எல்லா எக்ஸாமுக்கும் அப்ளிகபிள் தான். இது இன்னும் ப்ராசஸ்ல தான் இருக்குது, இன்னும் வந்து இது ஃபைனலைஸ் ஆகல. அது வரைக்கும் வேற ஏதாச்சும் எக்ஸாம் வந்துச்சுன்னா அதை வந்து டிசிஎஸ் தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. இப்போ வந்து செலக்ஷன் போஸ்ட் இருக்குது, அடுத்ததா சிபிஓ சப் இன்ஸ்பெக்டர் இருக்குது. இதுக்கெல்லாம் வந்து இந்த புது வெண்டார் தான் வருவாங்களா இல்லைன்னா ஆல்ரெடி இருக்கக்கூடிய டிசிஎஸ் தான் கண்டக்ட் பண்ணுவாங்களான்னு சொல்லி இப்போதைக்கு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இது இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. ஓகே, இன்னும் வந்து அது ப்ராசஸ்ல தான் இருக்குது, இன்னும் ஃபைனலைஸ் ஆகி இவங்க தான் அப்படின்னு சொல்லி இன்னும் ஃபிக்ஸ் பண்ணல. ஸோ அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து கண்டக்ட் பண்ணுவாங்கன்னு நம்ம சொல்ல முடியும். ஸோ புதுசா யார் வந்தாலும் பிரச்சனை இல்லை, அவங்களுக்கு ஆல்ரெடி மினிமம் 3 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அப்படிங்கிறப்ப ஆல்ரெடி அவங்க வேற ஏதாச்சும் ஒரு எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணிக்கிட்டு தான் இருந்திருப்பாங்க. அப்படி இருக்கிறவங்க தான் இதுல வர முடியும். ஸோ அவங்க என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க நம்ம வந்து பார்க்கலாம். அவங்க அப்படியே தான் இதுல கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது. எஸ்எஸ்சில இது வரைக்கும் எப்படி கேட்டிருக்காங்களோ அதை மாதிரி தான் கேட்பாங்க. அப்ப கண்டிப்பா அவங்க வந்து டிசிஎஸோட கொஸ்டினை ரெஃபர் பண்ணி அதை ஒரு பேக்கப்பா வச்சுக்கிட்டு அதை பேஸ் பண்ணி தான் இவங்களுமே வந்து கொஸ்டின் கிரியேட் பண்ணுவாங்க. அப்படிங்கிறப்போ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். ஆனால் அதெல்லாம் பார்க்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. நீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை கண்டிப்பா யூஸ் பண்ணுங்க. ஆல்ரெடி என்ன படிச்சுக்கிட்டு இருக்கீங்களோ அதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. ஏன்னா எல்லாருக்குமே இது புதுசு தான். எல்லாருமே வந்து அந்த இடத்துல ஒரு டிஃபிகல்ட்டான கொஸ்டின் வர்றப்போ டிஃபிகல்ட்டிஸ் வந்து ஃபேஸ் பண்ணாதான் போறாங்க. அப்படிங்கனால இது யாருக்குமே வந்து எனக்கு தெரிஞ்சிருக்கும் இவனுக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி கிடையாது. ஸோ நீங்க என்ன படிக்கிறீங்களோ, என்ன கண்டென்ட் உங்களுக்கு அவைலபிளா இருக்குதோ அதை வந்து நீங்க தெளிவா படிச்சுக்கோங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சுக்கோங்க. ஓகே, ஸோ வீடியோவை நம்ம வந்து கண்டினியூ பண்ணலாம். இப்போ 3 விதமான வெண்டார்ஸ் வந்து இருக்காங்க. ஓகே, 3 விதமான டெண்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க எஸ்எஸ்சில இருந்து. இது வரைக்கும் இந்த 3மே வந்து டிசிஎஸ் தான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து 3 தான் தனித்தனியா வேற ஆள்கிட்ட கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா கொஸ்டின் பேங்க் கிரியேட் பண்றது. அதாவது நம்மளுக்கு எக்ஸாம்ல வரக்கூடிய கொஸ்டினை வந்து கிரியேட் பண்றதுக்கு ஒரு ஏஜென்சி இருக்கும், அது யாரு அப்படிங்கிறத டிசைட் பண்றதுக்கு ஒரு டெண்டர். அடுத்ததா அந்த எக்ஸாம் அட்டன் பண்ணக்கூடிய சாஃப்ட்வேர். ஓகே, இப்போ நீங்க டெஸ்ட் புக்ல ஒரு டெஸ்ட் அட்டன் பண்றீங்கன்னா அது டெஸ்ட் புக்கோட ஒரு சாஃப்ட்வேர். ஓகே, அந்த மாதிரி நீங்க இது வரைக்கும் ஆன்லைன்ல எக்ஸாம் அட்டன் பண்ணது எல்லாமே டிசிஎஸோட சாஃப்ட்வேர். ஸோ அந்த சாஃப்ட்வேர் யாரு ப்ரொவைட் பண்ணுவாங்க அப்படிங்கக்கூடிய டெண்டர் ஒன்று. இன்னொன்று வந்து அந்த எக்ஸாமை கண்டக்ட் பண்ணக்கூடிய ஏஜென்சி. இந்த சென்டர்ல நடத்த போறோம் அப்படின்னா நீங்க ஒரு சென்டர்ல எழுதுனீங்கல்ல, ஸோ அது வந்து ஒரு பர்டிகுலர் கம்பெனியோட தான் இருக்கும். ஓகே, இப்போ இது வரைக்கும் நடந்தது எல்லாமே வந்து டிசிஎஸோடது, இல்லைன்னா டிசிஎஸோட கொலாபரேஷன்ல இருந்த ஒரு சில காலேஜஸ். ஓகே, அவங்க வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிருப்பாங்க, அவங்களுக்கு இல்லைன்னா அவங்களுக்கு காசு கொடுத்து அவங்களோட கொலாபரேஷன்ல கொண்டு வந்திருப்பாங்க. அந்த மாதிரி இருந்த சென்டர்ல தான் நீங்க இது வரைக்கும் எக்ஸாம் எழுதிக்கிட்டு இருந்தீங்க. ஸோ இந்த மாதிரி கண்டக்ட் பண்றதுக்கு இப்ப தனித்தனியா. ஓகே, ஸோ 3 விதமா இருக்குது. கொஸ்டின் பேங்க் கிரியேட் பண்றவங்க, சாஃப்ட்வேர் சப்ளை பண்றவங்க, எக்ஸாம் கண்டக்டிங் ஏஜென்சி. இதுல உங்களுக்கு இம்பாக்டை உருவாக்கக்கூடிய ஒரு டெண்டர் வந்து இதுதான். கொஸ்டின் பேங்க் யார் கிரியேட் பண்ண போறாங்க அப்படிங்கிறது. இது வரைக்கும் இந்த 3மே டிசிஎஸ் தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ 3 வேற கம்பெனி கையில போக போகுது. இதுல பர்டிகுலரா இந்த கொஸ்டின் பேங்க் கிரியேட் பண்றது தான் யாரு அப்படிங்கறது தான் முக்கியமானது. இதுல டிசிஎஸ் இல்ல. ஓகே, டிசிஎஸ் அவங்க வந்து இதுல பார்ட்டிசிபேட்டே பண்ணல. ஸோ டிசிஎஸ் வந்து இந்த கண்டக்ட் பண்ணக்கூடிய இந்த இதுல மட்டும்தான் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க. அதுல மட்டும் வேணா டிசிஎஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுல வந்து டிசிஎஸ் வரதுக்கு சான்ஸே கிடையாது. புது ஏஜென்சி தான் வர போறாங்க. ஓகே, பட் அதனால நீங்க வந்து பயப்பட வேண்டாம். சேம் லெவல்ல தான் இருக்க போகுது. சிலபஸ்ல இல்லாத ஒண்ணு வந்து கண்டிப்பா கேட்க போறது கிடையாது. இப்போ வந்து அந்த வைரலாகிட்டு இருக்கக்கூடிய அந்த போட்டோ வந்து பாத்தீங்கன்னா இதுதான். இது வந்து எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சப்ளை ஆஃப் சாஃப்ட்வேர். ஓகே, அதாவது இப்போ நான் சொன்ன மாதிரி நீங்க எக்ஸாம் எழுதுறப்போ எந்த சாஃப்ட்வேர்ல அந்த கொஸ்டின் வந்து ஷோ ஆகுது, அதுல வந்து என்னென்ன மாதிரி கான்ஃபிகரேஷன் இருக்குது, அதை வந்து எந்த கம்பெனி வச்சிருக்காங்களோ அதுதான் வந்து சப்ளை பண்ற கம்பெனி. ஓகே, சாஃப்ட்வேர் சப்ளை பண்ற கம்பெனி. ஸோ அதுக்கு வந்து குபாஸ்டின் கன்சல்டிங் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கக்கூடிய கம்பெனி வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்குது. ஓகே, இதுல 2 கம்பெனி தான் வந்து
அதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. இதில் வந்து டெக்னிக்கல் பிட் தான் இப்போ கம்ப்ளீட் ஆயிருக்குது. அதில் இந்த ஒரே ஒரு கம்பெனி தான் ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்குது. ஸோ இந்த பிட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் என்ன அப்படின்னா, நார்மலாக இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்ல எந்த டிபார்ட்மெண்ட்ல வேணாலும் எல்லா வேலையும் அவங்களே பண்ணுவாங்கன்னு கிடையாது. அவங்களோட ஸ்ட்ரென்த்துக்கு எவ்வளோ முடியுமோ அதை பண்ணுவாங்க. அவங்களோட ஸ்கோப்ல இல்லாத ஏதாச்சும் மெயின்டெனன்ஸ் இல்லைன்னா வேற ஏதாச்சும் சர்வீஸ் வந்து அவங்க வெளியில இருக்கக்கூடிய கம்பெனில இருந்து பண்றாங்கன்னா அவங்க பாட்டுக்கு நீ வந்து பண்ணுன்னு சொல்ல முடியாது. ஓகே, ஓப்பன்ல அவங்க வந்து இந்த மாதிரி எங்களுக்கு ரெக்யர்மெண்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கவர்மெண்டோட ஜெம் போர்ட்டல்னு ஒன்று இருக்குது. ஓகே, அந்த போர்ட்டல்ல வந்து அவங்களோட ரெக்யர்மெண்ட்டை கொடுப்பாங்க. ஓகே, பிட்டை வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. அதுல வந்து அந்த அந்த ரெக்யர்மெண்ட் எல்லாம் எங்ககிட்ட இருக்குது, அந்த குவாலிஃபிகேஷன் எங்ககிட்ட இருக்குதுன்னு சொல்லி நிறைய கம்பெனிஸ் வந்து அதுல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அவங்க கேட்குற டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணுவாங்க. அதையெல்லாம் டெக்னிக்கல் கமிட்டி வந்து அதை எல்லாத்தையுமே வந்து எவாலுவேட் பண்ணுவாங்க. ஓகே, எல்லாம் கரெக்டா இருக்குதான்னு சொல்லி செக் பண்ணிட்டு யாருக்கெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் கரெக்டா இருக்குதோ அவங்கள செலக்ட் பண்ணுவாங்க, மற்றவங்களை வந்து ரிஜெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் டெக்னிக்கல் பிட் அப்படிங்கிறது. இப்போதைக்கு அந்த டெக்னிக்கல் பிட்டில் வந்து 2ல் 1 தான் வந்து குவாலிஃபை ஆயிருக்குது. அப்போ கண்டிப்பா சாஃப்ட்வேர் சப்ளை பண்ண போறது இந்த கம்பெனி தான். ஓகே, இதுல வந்து எந்த சேஞ்சஸுமே கிடையாது. இப்போ ஒருவேளை 2 கம்பெனி 3 கம்பெனி இதுலயே ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்காங்க அப்படின்னா அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த 2-3 கம்பெனில யாரு கம்மியான பிரைஸ்ல இந்த சர்வீஸை பண்றதுக்கு ரெடியா இருக்கிறாங்களோ அவங்கள வந்து சூஸ் பண்ணுவாங்க. அவங்க வந்து ஒவ்வொருத்தருமே என்னால இவ்வளவு பிரைஸ்ல பண்ண முடியும்னு சொல்லி தனித்தனியா கொடுப்பாங்க. ஸோ அதுல யாரு கம்மியா பண்றாங்களோ அவங்கள வந்து சூஸ் பண்ணுவாங்க. ஓகே, அப்படிதான் ஃபைனலைஸ் ஆகும். இப்போதைக்கு இது வந்து டெக்னிக்கல் பிட்ல தான் வந்து குவாலிஃபை ஆயிருக்குது. அடுத்து ஃபினான்ஷியல் பிட் இருக்குது. இது ஒன்று தான் அப்படின்னால கண்டிப்பா இதுல வந்து இதுதான் ஃபைனலா வரும். இதுல எந்த டவுட்டுமே கிடையாது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சிபிடி கண்டக்ட் பண்றதுக்கு இந்த சென்டர்ல இவங்களோட சென்டர், அதாவது இவங்களுக்கு சொந்தமானது இல்லைன்னா இவங்களோட கொலாபரேஷன்ல இருக்கக்கூடிய சென்டர் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய சென்டர் வந்து யார் ப்ரொவைட் பண்ண போறா அப்படின்னா அதுல வந்து இப்போ 2 கம்பெனி வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்குது. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ஈக்விட்டி கரியர் டெக்னிக்கல் பிரைவேட் லிமிடெட். ஓகே, இது ஒன்று. அடுத்து டிசிஎஸும் இதுல வந்திருக்காங்க. இதுல டிசிஎஸ் வர்றதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு நிறைய சென்டர் இருக்குது, நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படிங்கிறனால இதுல வந்து இப்போ டெக்னிக்கல் பிட் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. அதுல இந்த 2 கம்பெனி வந்து குவாலிஃபை ஆயிருக்குது. இதுல யார் வந்து கம்மியான பிரைஸ்ல பண்றோம்னு சொல்றாங்களோ அவங்க வந்து குவாலிஃபை ஆவாங்க. இந்த 2 நம்மளுக்கு பிரச்சனையே இல்லை. இது யார் வந்தாலும் நம்மளோட ப்ரிப்பரேஷன்ல வந்து நம்ம எந்த சேஞ்சஸும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. முக்கியமானது இதுதான், கொஸ்டின் பேங்க் கிரியேட் பண்ண போறது யாரு அப்படின்னா இதுல டிசிஎஸ் வந்து இன்வால்வே ஆகல, அவங்க வந்து பார்ட்டிசிபேட்டே பண்ணல. ஸோ இப்போ டெக்னிக்கல் பிட் வந்து இதுல க்ளோஸ் ஆயிருச்சு. அதுல குவாலிஃபை ஆனது இந்த 3 கம்பெனி. ஓகே, இன்டகிரேட்டட் லேர்னிங் சொல்யூஷன் பிரைவேட் லிமிடெட், மெட்டா ஐ டெக்னாலஜிஸ் பிரைவேட் லிமிடெட், சிஎன்கே மேனேஜ்மெண்ட் லிமிடெட். இந்த 3 கம்பெனில யாரு கம்மியான பிரைஸ் கோட் பண்றாங்களோ அவங்கள வந்து ஃபைனலைஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த 3ல் 1 தான் உங்களுக்கு கொஸ்டின் பேங்க் கிரியேட் பண்ண போறாங்க. இவங்க கண்டிப்பா ஆல்ரெடி நிறைய எக்ஸாம்ஸ் வேற எக்ஸாம்ஸ் வந்து மினிமம் 3 வருஷமாவது கண்டக்ட் பண்ணிருப்பாங்க. அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கும். ஓகே, ஸோ அப்போ இதுல யாரு ஃபைனலைஸ் ஆகுறாங்களோ அதை வச்சு நம்ம வந்து டிசைட் பண்ணிக்கலாம் இவங்களோட கொஸ்டின்ஸ் இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி. அது நம்ம எஸ்எஸ்சில இவங்க இப்படிதான் கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது. பட் இவங்க கண்டிப்பா வேற எக்ஸாம் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அதுல இருந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். அடுத்ததா இவங்க ஃபர்ஸ்ட் கண்டக்ட் பண்ண போற 1-2 எக்ஸாமுக்கு முடிஞ்ச அளவுக்கு எல்லா பேப்பருக்குமான சொல்யூஷனுமே நம்ம சேனல்ல நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். கண்டிப்பா ப்ரொவைட் பண்ணுவோம் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே. அப்பதான் உங்களுக்கு வந்து ஒரு பெட்டரான அண்டர்ஸ்டாண்டிங் வரும். ஓகே, ஸோ இது இன்னும் டிசைட் ஆகல. டிசைட் ஆனதுக்கு அப்புறம் தான் தெரியும். இதுலயுமே டெக்னிக்கல் பிட் மட்டும் தான் இப்போ க்ளோஸ் ஆயிருக்குது. அடுத்து ஃபினான்ஷியல் பிட் இருக்குது. அடுத்து தான் வந்து ஃபைனலைஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ வெயிட் பண்ணுங்க. கவர்மெண்ட்ல ஒரே நாள்ல எல்லாமே நடக்காது, மெதுவாக தான் பண்ணுவாங்க. அதனால இப்போதைக்கு வரப்போற எக்ஸாம்ஸ்க்கு வந்து இது ஃபைனலைஸ் ஆகாத வரைக்கும் டிசிஎஸ் தான் கண்டக்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்க எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாலே இப்போ செலக்ஷன் போஸ்ட் எக்ஸாம் வரதுக்கு முன்னாலே இது ஃபைனலைஸ் ஆயிடுச்சுன்னா இதுல யாராச்சும் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ ஒருவேளை ஃபைனலைஸ் ஆயிடுச்சுன்னா அவங்க கண்டக்ட் பண்ற மொதல் எக்ஸாமுக்கான சொல்யூஷன் எல்லாமே நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டோம். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுல வந்து பேனிக் ஆகிறதுக்கு எதுவுமே கிடையாது. அதே சிலபஸ் தான், அதே டிஃபிகல்ட்டி லெவல் தான். 10th லெவல்ல தான் கேட்க போறாங்க. அதுக்குள்ள போய் டிகிரி லெவல்லையோ எல்லாம் கேட்க மாட்டாங்க. உங்களுக்கு அரித்மெட்டிக் மட்டும்தான் இருக்குதுன்னா அரித்மெட்டிக் மட்டும் தான் கேட்க போறாங்க. அதுக்குள்ள வந்து அட்வான்ஸ் மேத்ஸ் கேட்க போறது கிடையாது. ஓகே, ஸோ கொஸ்டினோட அந்த இது வரைக்கும் கேட்டுக்கிட்டு இருந்த அந்த பேட்டர்ன் கொஞ்சம் சேஞ்ச் ஆகுறதுனால கண்டிப்பா இதுல வந்து கட் ஆஃப் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 2-3 எக்ஸாமுக்கு கம்மியா தான் இருக்கும். அடுத்து எல்லாரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுவாங்க, கெஸ் பண்ணிடுவாங்க இப்படிதான் வரும் அப்படின்னு சொல்லி. ஸோ அதை வச்சு அடுத்து வந்து எல்லாருமே ஓரளவு பிக்கப் பண்ணிடுவாங்க. ஸோ எல்லாரும் ஒரே லெவல்ல தான் இருக்க போறீங்க. அதனால இப்போதைக்கு உங்ககிட்ட இருக்கிறது டிசிஎஸோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான். அதை தான் நீங்க வந்து ஃபாலோ பண்ணணும். அதை பேஸா வச்சுக்கிட்டு தான் பண்ணணும். அதை தாண்டி பண்றதா இருந்தா நீங்க தேவையில்லாம நிறைய பண்ணி அதுல இருந்து வரலன்னா டைம் தான் வேஸ்ட் ஆகும், உங்களோட எனர்ஜி தான் வேஸ்ட் ஆகும். ரொம்ப அதிகமாகவும் போக வேண்டாம். என்ன இது வரைக்கும் டீச் பண்ணிருக்கிறோமோ அதை மட்டும் படிங்க, போதுமானது. அதுல கொஞ்சம் டிஃபிகல்ட்டான கொஸ்டின்ஸ் எல்லாம் நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்க. டிஃபிகல்ட்டான டைப்ஸ் எல்லாமே ஃபோக்கஸ் பண்ணுங்க. எல்லாத்தையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சுக்கோங்க. ஏன்னா அந்த கொஸ்டின் அவங்க வேற விதமா கேட்டா கூட உங்களால வந்து அட்டன் பண்ண முடியும் அப்படின்னா நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சுக்கிறது நல்லது. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.